தஞ்சாவூர் மாவட்டம் புதுப்பட்டினம் பள்ளிவாசல் ஜும்மா பள்ளிவாசலும் ஐவேள தொழுகையும் இந்த பள்ளிவாசல் தான் நடக்கிறது. ஜனவரி 1ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு புது வருடம் நண்பர்களுடன் அதிராம்பட்டு அடுத்து புதுப்பட்டினம் என்ற ஊரில் ரொம்ப ஒரு விசேஷமான பீச் இருக்கின்றது. பொதுமக்கள் அனைவரும் வருவார்கள். இது அந்த காலத்து தர்கா. புதுப்பட்டினம் பள்ளிவாசல் பக்கத்தில் இருக்கும் இந்த தர்கா கிட்டத்தட்ட 300-400 ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்டது. இடப்பட்ட காலத்தில் எந்த ஒரு பராமரிப்பும் இல்லை. மக்களும் விழித்து கொண்டார்கள். இறைவன் ஒருவனை மட்டும் வணங்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த தர்கா சமாதிகள் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போகின்றது. அவுலியாக்கள் நபிமார்களை மதிக்க வேண்டும். அது எப்படி மதிக்க வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று நமக்கு இஸ்லாம், குர்ஆன், ஹதீஸ் நமக்கு தெளிவாக காமித்திருக்கின்றது. அந்த அடிப்படையில் நம் ஈமானையும் நம் மார்க்கத்தையும் பேணுவது நமது கடமை. புதுப்பட்டினம் அதிராம்பட்டினத்திலிருந்து சுமார் 5-6 கிலோமீட்டர். இங்கே முக்கியமான தொழில் மீன் தொழில் பிடிப்பது. இது பக்கத்தில் புதுப்பட்டினம் இருக்கின்றது. மல்லிப்பட்டினம் நாரா ரொம்ப ஃபேமஸாக சொல்லப்படுகிறது. அங்கே நமது முன்னோர் ராஜராஜ சோழன் கட்டப்பட்டது. அந்த காலகட்டத்தில் கட்டப்பட்டது. அந்த ஊர் ரொம்ப ஃபேமஸான ஊர். இப்பொழுது நாங்கள் அந்த புதுப்பட்டினம் கடற்கரை நோக்கி போய் கொண்டிருக்கின்றோம். 2 பக்கமும் வீடுகள். நல்ல சிறிய சந்தாக இருந்தாலும் அருமையாக இருந்தது. போகும் வழியில் வாகன நெரிசல். குறுகிய பாதை என்பதால் ஒத்தையடி பாதை. ஒரு வாகனம் வந்தால் மறு வாகனம் போக முடியாது. ஆனால் வாகன ஓட்டிகளுக்கு எப்போதுமே பொறுமை இருக்காது. ஏதோ சாதிக்க போகிற மாதிரி வந்து சந்தில் மாட்டிக்கொள்வது. பிறகு 1 மணி நேரம் 2 மணி நேரம் தாமதம் ஆகிறது. இது எல்லோருக்கும் நடக்கக்கூடியது ஒன்று தான். நான் முந்தி போக வேண்டும், நீ முந்தி போக வேண்டும் என்று நினைக்கையில் தான் அங்கே பிரச்சனைகள் உருவாகிறது. மல்லிப்பட்டினம்லாம் ஒரு அமைதியான ஊர். இது சமீப காலமாக தான் பீச் ஃபேமஸ் ஆகப்பட்டது. ஒரு 3 வருடமாக. அதுக்கு முன்பாக இங்கே சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. நல்ல இயற்கை சார்ந்த பொதுவெளியில் இந்த மழை பெய்து பள்ளத்தாக்காக கிடைக்கிறது. இது பேரூராட்சி தான், ஊராட்சி. இவர்கள் தான் இதை ரோடு போட்டு கொடுக்க வேண்டும். ஆனால் போகும் வழி ஃபுல்லாக முழுவதும் மேடும் பள்ளமாக இருந்தது. நேராக வரும் வாகனங்கள் கூட நம் மீது தண்ணி அடிக்க வாய்ப்புகள் இருக்கின்றது. பெண்களும் குழந்தைகளும் பீச்சுக்கு வந்து செல்கிறார்கள். ஆனால் வாகன நெரிசல் தான். ஜனவரி 1 என்பதால் அனைத்து தரப்பு மக்களும் ஒன்று கூடிய நேரம். இப்பொழுது பீச்சை நெருங்கி கொண்டிருக்கின்றது வாகனம். எனது நண்பன் தான் வாகனத்தை ஓட்டி வருகின்றான். நான் பின்னாடி அமர்ந்து கொண்டு
வீடியோ எடுத்து வருகிறேன். முக்கியமாக புதுப்பட்டினத்தில் மாடுகள் தொல்லை கடுமையாக இருக்கின்றது. சோளகம் வாங்கி சாப்பிட முடியவில்லை. கையில் இருக்கும் பொருளை வந்து அப்பி சாப்பிடுற அளவுக்கு மாடுகள் கொடுமை. வாகனம் நிறுத்துவதற்கு நல்ல வசதிகள் இருக்குது. அடுத்த வீடியோவில் இந்த மாடுகள் அநியாயத்தை பார்க்கலாம். பீச்சு உள்ளே வந்துவிட்டோம். இதுதான் கடற்கரை. இங்கே பெரும்பாலும் இந்த புதுப்பட்டினத்தில் இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான் கூடுதலாக இருக்கின்றார்கள். கடைகளும் அவர்கள் தான் வைத்திருக்கிறார்கள். பொருட்களும் நியாயமான விலையில் மலிவாகவும் கிடைக்கின்றது.